ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ஈவினிங் டைமில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்லேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, 7 of Swords, okay, 3 of Swords, 6 of Swords, okay, 6 of Wands, Queen of Cups, okay. Bottom of the deck, 8 of Cups. Abundance, okay. Aloneness, change, the source, totality, politics, okay. King of Wands, the Lovers, Justice, the Empress, Ace of Swords, bottom of the deck, the Magician. Okay. ஓகே ஓகே இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அவங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஓகே, ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு மேட்ச் ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, ஆடம்பரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய பர்சன் நம்ம சொல்லிக்கலாம். அந்த இப்போ நான் வந்து பொண்ணு நல்ல பையனை பற்றி பேசுகிறேன், நீங்கள் ஆப்போசிட்டாக மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த பர்சன் வந்து எப்பவுமே வந்து பணக்காரி வீட்டு பையனாக வாழ்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கள்ல. ஸோ ராஜா மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இப்போ இந்த பர்சன்கிட்ட மணி இல்லாட்ட கூட இப்போ என்ன சொல்கிறது, பணக்காரங்க மாதிரி காட்டிக்குவாங்க. அந்த மாதிரி பணக்காரனாகவே வாழ்கிறதுக்கு ஆசைப்படி ஒரு கேரக்டர், பணக்காரனாகவே காட்டிப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் நல்ல லைஃப்பை சுற்றி என்ஜாய் பண்ணி ஒரு சுகவாசி, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நீட்டாக நடப்பாங்க, உலகத்தில் இருக்க எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, எப்பவுமே ஹாப்பியாக வச்சுருப்பாங்க தன்னை. எப்பவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருப்பாங்க, நல்லா சுற்றுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, எப்பவும் பைக்கில் அங்கோட்டும் இங்கோட்டும் காரங்க எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சொல்லும்போது ஒரு லேடி வந்துட்டு, அது ஸ்ட்ராங்கான ஒரு லேடி ஆகும். அந்த லேடி இந்த பர்சனை வழி நடத்துகிறாங்க. ஓகே, அது அந்த பர்சனுக்கு இந்த லேடி வந்து மென்டல் சப்போர்ட் நல்லா கொடுத்துட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறது, இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியலி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு, மென்டல் சப்போர்ட் கொடுத்துட்டு உண்டு. ஃபிசிக்கல் சப்போர்ட் அது உங்களுக்கு தான் தெரியும். ஓகே, அது நீங்கள் உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பட் மென்டல் சப்போர்ட் நல்லா கொடுத்துட்டு உண்டு. அந்த லேடி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு இந்த பர்சன் நடந்துட்டு உண்டு. அந்த லேடி நான் சொல்லலை, மேபி மதராக இருக்கலாம், இல்லைங்க சிஸ்டராக இருக்கலாம், இல்லைங்க அனதர் லேடியாக இருக்கலாம். ஓகே ஓகே அப்போ இந்த பர்சன் இப்போ என்ன உங்களை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற டைமில் அந்த இப்போ என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டுமே மீட் பண்ணி, ஏன்னா நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்துருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணுற டைமில் உங்களுக்கும்
அந்த பர்சன் இஷ்டமாக இருக்கும், அதேமாதிரி அவங்களுக்கு இஷ்டம் வந்திருக்கும். 2 பேருக்குமே மறுபடி பார்க்கணும், மறுபடி பேசணும். அது ஒரு அப்படி 2 பேருக்குமே தோணியிருக்கும், 2 பேருக்குமே ஹெவியாக தோணியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து விட்டுருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேரும் மூவ் பண்ணி போயிருப்பீங்க. பட் இந்த நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனோட கேரக்டர் வந்து ராஜா மாதிரி வாழக்கூடிய ஒரு கேரக்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் வந்து மூவ் பண்ணி போன பிறகு என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓகே பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் விட்டு கொடுத்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும் போது இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஃபினிஷிங் வரைக்கும் 2 பேருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சின்ன செப்பரேஷன் வரும்ல. ஸோ சின்ன செப்பரேஷன் வரக்கூடிய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்காக நீங்கள் நிறைய விட்டு கொடுத்துருணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணி போகிறதுக்காக நீங்கள் ஏன் இந்த பர்சனோட கேரக்டர் அப்படி நான் பிடிச்ச முயலுக்கு 3 காரணம் சொல்லுவாங்க, இல்லை பிடிச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய கேரக்டர் வேணும்னா வேண்டாம். அப்போ இந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பர்சனுக்கு உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து நீங்கள் அந்த பர்சனுக்கு நிறைய விட்டு கொடுத்துட்டு உண்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற உங்களுக்கு இந்த என்ன சொல்ற இந்த பர்சனுக்காக உங்களை நீங்களே செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு தலைக்கணமாக வந்துட்டு உண்டு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சனுக்கு இவங்க ஈகோ ஆட்டிடியூட் தலைக்கணம் எல்லாம் வந்துட்டு எதனாலனா உங்களோட கேரக்டர்னால நீங்கள் அந்த பர்சன் அந்த அளவுக்கு எப்பவுமே நீங்கள் அவைலபிளாக இருந்துக்கிறீங்க. அந்த பர்சனுக்கு ஏன்னா அந்த பர்சனோட கேரக்டர், அந்த பர்சன் உங்களுக்கு பழகிருப்பீங்கல்ல. ஸோ அந்த பர்சனோட கேரக்டர்னால நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உங்களை ஒரு செப்பரேஷன் ஒரு சின்ன ஃபைட் வர டைமில் ஒவ்வொரு வாட்டி நீங்களே வெளியே போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சாரி என்னை மன்னிச்சுட்டு என்னை ஏற்றுக்கும் நீங்கள் கெஞ்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் அந்த பர்சனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களை வந்து ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தர முடியாமல் அந்த சுச்சுவேஷன் உங்களை ஆக்கியிருக்கும், உங்களை மதிச்சுட்டு இல்லை. ஓகே, அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த மாதிரி என்ன சொல்கிறது அந்த பர்சனுக்கு தெரியும், நீங்கள் எப்பவுமே அவைலபிள்னு தெரியும், எப்பவுமே நீங்கள் உண்டுன்னு தெரியும். எந்த சண்டை விழுந்தாலும் நீங்கள் அந்த பர்சனுக்கு மறுபடி நீங்களாம் போவீங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த பர்சன் வேணும்னா வேண்டாம் ஸ்ட்ராங்காக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பர்சன், எமோஷ்னலி பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், நீங்கள் எமோஷ்னலி வீக்கான ஒரு பர்சன். நீங்கள் மறுபடி இந்த பர்சன் வேணும் சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுத்து போயிருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் அந்த பர்சனுக்கு என்ன சொல்லுது எப்பவுமே நீங்கள் அவைலபிள்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்களை சீட் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணாலுமே நீங்கள் உண்டு, எங்கேயும் இந்த பர்சன் விட்டு மூவ் ஆன் பண்ண மாட்டீங்க, எப்பவுமே நீங்கள் உண்டு. அப்படி அந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு திங்கிங் வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அதில் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. அந்த செப்பரேஷனில் 2 பேருமே மறுபடி பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் ஆகிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் ஆனால் அந்த பர்சனை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை, அந்த பர்சனுக்காக நீங்கள் வெயிட்டிங், நீங்கள் அந்த பர்சனோட எமோஷனலி கனெக்டட். மேபி நீங்களும் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாதனால நீங்கள் பயங்கர வலி வேதனை நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ மூவ் ஆன் பண்ண முடியாது, நிறைய வாட்டி ட்ரை பண்ணி உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாதனால ஏன்னா அந்த பர்சனோட உங்களுக்கு எமோஷனலி கனெக்டட் நீங்கள். ஸோ நீங்கள் அந்த பர்சனுக்காக ஸ்டில் வெயிட்டிங். ஓகே, அதே சேம் டைம் அந்த பர்சனுமே உங்களுக்கு இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆக்சுவலி அந்த பர்சன் ஒரு மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன் இல்லை, ரொம்பவே லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு பர்சன் தானே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் போனால் என்னன்னு சொல்லிட்டு இந்த பர்சனை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த எப்படி உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலையோ அதே மாதிரி தான் அந்த பர்சனுக்கு மூவ் ஆன் பண்ண முடியலை. மூவ் ஆன் பண்ண நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி அந்த பர்சனுக்கு மூவ் ஆன் பண்ண முடியலை. அப்படி மூவ் ஆன் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் வெயிட்டிங். இங்கே அந்த சீட்டிங் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த சீட்டிங் அந்தளவுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுத்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்சனை வந்து ஓரளவுக்கு சேஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ அந்த பர்சனுமே உங்களை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த பர்சனுக்கும் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை. அப்போ மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர டைமில் அந்த பர்சனுக்கு ஒரு ஃபீலிங் நீங்கள் நம்ம 2 பேரும் சோல் டு சோல் கனெக்ஷன் அந்த ஈவினிங் டைம் நமக்கு திங்க் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் போல். எவ்வளோ ட்ரை பண்ணி இந்த பர்சன் நம்மளை இக்னோர் பண்ண முடியல, மூவ் ஆன் பண்ண முடியலை. அந்த பர்சனுக்கு இந்த ஈவினிங் டைம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லைங்க அந்த பர்சன் ஒரு ஒற்றுப்பட்ட அவள் எல்லாம் இருந்தும் ஒற்றுப்பட்ட அவள் 24/7 இந்த லேடி ஒரு அதில் அந்த பர்சனோட மதரோ இல்லைங்க அண்ணத லேடி யார் கூட இருந்தாலுமே நீங்கள் இல்லைங்க அந்த பர்சனுக்கு ஒரு ஒற்றுப்பட்ட அவஸ்தை. ஏன்னா நமக்கு ஹனுமன்ஸ் கார்டு வந்துருக்குது. ஓகே,
ஸோ அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட சொன்னேன்ல எல்லாம் இருந்தும் மேபி இந்த பர்சனுக்கு வந்து ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு பர்சன்னால அந்த பர்சன் நல்லா சம்பாதிச்சு நல்ல மணியெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பர்சனாகவே இருக்கலாம். ஸோ என்னதான் மணி இருந்தாலும் அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு ஒற்றைப்பட்ட அவஸ்தை. மூவ் பண்ண ட்ரை பண்ணிப்பாங்க, மூவ் பண்ண முடியலை. அப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது ஒரு ஒற்றைப்பட்ட அவஸ்தை. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனும் என்னதான் சுகவாசியாகவே இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க எப்படி உங்களால் மறக்க முடியலை. நீங்கள் எப்படி அந்த பர்சன் வந்து மூவ் பண்ண முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த பர்சன் மூவ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் அந்த ஆல்ரெடி சொன்னில்ல அந்த பர்சனோட கேரக்டர் ராஜா மாதிரி வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர் சுகவாசி. மேபி உங்களுக்கு தெரியலையா இருக்கும். ஆனால் அந்த பர்சனுக்குமே ஹார்ட் பிரேக் விழுந்துட்டு உண்டு, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. அவங்களுக்கும் பயங்கர வலி வேதனை. ஆனால் வெளியே பார்க்குற டைமில் இந்த மாதிரி சந்தோஷமாக ஜீவிக்கிற இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அந்த மாதிரி காட்டிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ கரண்ட்ஸ் இந்த ஈவினிங் டைம் அந்த போஸ்ட்டில் திங்க் பண்ணுங்க. இந்த ஒற்றைப்பட்ட அவஸ்தை இப்போ 1 மாதம் 2 மாதம் இந்த ஒற்றைப்பட்ட அவஸ்தை வந்து தொடரும் போது ஓகே விட்டுடலாம். கண்டினியூஸாக தொடரும் போது இந்த போஸ்ட்டுக்கு அதை தாங்க முடியலை. அப்போ தாங்க முடியாத டைமில் இந்த போஸ்ட்டுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். நமக்கு சேஞ்சுக்கான டைரெக்டாக வந்துட்டு உண்டு. ஸோ அந்த போஸ்ட் இந்த கனெக்ஷனில் இப்படியே போயிட்டுருக்கு, இப்படியே போகிறது சரியில்லை, இது ஒரு சேஞ்ச் வேணும். ஓகே, நம்ம சேஞ்ச் வர வைக்கணும். அந்த ஈவினிங் டைம் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுக்கு வந்து என்னதான் அந்த லேடி 24/7 அந்த பர்சனை வந்து என்னதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சாலுமே அந்த பர்சனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. உங்கள் கூட வந்து சேரும் போது தான் அந்த பர்சனோட ஹோம் சொல்லிட்டு உங்கள் கூட சேரும்போது அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஹோம் ஃபீல் ஆகுது, ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அது நான் சொன்னேன்ல, நீங்கள் 2 பேரும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும், அவங்களுக்கும் அந்த மாதிரி தான். உங்களுக்கு நீங்கள் அந்த பர்சனோட எமோஷனலி கனெக்டட், உங்களால் மூவ் பண்ண முடியல. ஸோ அதே சேம் டைம் இந்த பர்சன் மூவ் பண்ண ஸோ பர்சன் ஈவன் திங்க் பண்ணுறாங்க. நம்ம 2 பேரும் கூடி சேரும்போது தான் அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்னேன் இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பல தடவை இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு உண்மையான முகத்தை காட்டிட்டு இல்லை. உங்களுக்கு அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தும் எவ்வளோ லவ் இருந்தும் மேபி இந்த பர்சன் அந்த சொன்ன ஒரு லேடி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த லேடிக்கு தெரியாமல் கொண்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த லேடிக்கு பயந்து அந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு ட்ரூவான முகத்தை காட்டிட்டுல பல சுச்சுவேஷனில் அந்த பர்சன் உங்களுக்கு நல்லா மைண்ட் டைம் கழிச்சிட்டு உண்டு. ஓகே, பல சுச்சுவேஷனில் மைண்ட் கேம் கழிச்சிருந்து. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் ஆகுது. நம்ம 2 பேரும் கூடி சேரும்போது அந்த இடத்துல கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இல்லைங்க நான் கடைசி வரைக்கும் ஒற்றப்பட்ட அவஸ்தை, எனக்கு லைஃப் வந்து ஒரு ஹாப்பி ஒரு சக்ஸஸில் போகணும், அந்த இடத்துல எனக்கு நீ வேணும். இந்த ஈவினிங் டைம் இந்த பர்சன் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் மெஜிஷியன் ஆகும், அந்த பர்சன் ஒரு வித்தக்காரன் ஆகும். இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஓகே பண்ணணும், எப்படி சரி பண்ணணும், எப்படி அவங்க வழிக்கு கொண்டு வரணும் எல்லாமே இந்த பர்சனுக்கு கைவந்த கலை வருவாங்க. ஓகே, நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் நமக்கு டேரெக்டாக வந்துட்டோம். ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்து பர்சன் இனி வர டைமில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் வந்து தருவாங்க. இது வரைக்குமே உங்களுக்கு வந்து அவங்க ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் வந்து தந்துட்டு இல்லைங்க. இனி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு என்னதான் சொன்னல என்னதான் அந்த பர்சனை 24/7 வந்து அந்த லேடி வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சாலுமே அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ரிலேஷன் வந்துட்டு என்னன்னா நம்ம 2 பேரும் சேரும் போது ஒரு கம்ப்ளீஷன். என் கூட நீ இல்லைங்க நான் ஒற்றப்பட்ட அவஸ்தை, நீ வந்தால் மட்டும்தான் என் லைஃப் வந்து ஒரு ஹாப்பி ஒரு சக்ஸஸ். ஸோ அப்போ அந்த பர்சன் ஒரு நியூ பிகினிங் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வரணும். அதுதான் அந்த பர்சனோட ஈவினிங் டைமில் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அந்த பர்சனுக்கு தெரியும் எப்படி உங்களை கண்ட்ரோல் எப்படி உங்களை வந்து அவங்க வழிக்கு கொண்டு வரணும் எல்லாமே தெரியும். ஸோ அந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி. அப்புறம் இதில் நிறைய பேர் கேட்குறீங்க மேம் நான் வெயிட் பண்ணுறதுக்கா மூவ் ஆன் பண்ணுறதுக்கா எப்போ வருவாங்க எப்போ வராமல் இருப்பாங்க நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்லி கேட்டேன், அந்த பர்சன் வர்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி இப்போ இந்த ரீடிங்கில் கூட அந்த பர்சன் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரெடி. ஓகே, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வெயிட்டிங்கில் இருக்காதுங்க. நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள், உங்கள் விஷயங்களை இப்போ என்ன சொல்கிறது எப்போவுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு அவைலபிளாக இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு நம்மளோட வேல்யூ தெரியாது. எப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு அவைலபிள் இல்லைன்னு தெரியுதோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்மளோட வேல்யூ ஒர்த் எல்லாமே மனசில் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். எப்போவுமே கதவை திறந்ததும் வீட்டை வாசப்படுது செருப்பு வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ செருப்போட வேல்யூ நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஒரு 10 நாள் ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் செருப்பே இல்லாமல் நம்ம நடக்கும்போது தான் நமக்கு ஒரு பயம் வரும், காலில் முள்ளு குத்திருமோ
இல்லை இங்கே வந்து தொழி ஆயிடுமோ, அப்போ தான் நமக்கு செருப்போட வேல்யூ தெரியும். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே அவைலபிள்னு சொல்லும்போது அந்த பர்சனுக்குமே உங்களோட வேல்யூ தெரியாது. நீங்கள் எப்போ அவைலபிள் இல்லைன்னு தெரியுதோ அப்போ தான் அந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ, உங்களோட ஒர்த்து மனசிலாகும். ஆனால் நீங்கள் 2 பேரும் கூடி சேரும்போது மட்டும் அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் எத்தனை தூரம் நீங்கள் அந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ணி போனாலும் அந்த பர்சனுக்கு உங்களுக்கு கூட சேரும்போது மட்டும் ஒரு கம்ப்ளீஷன். அப்போ எப்போவுமே அந்த பர்சன் உங்களுக்காக வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களை லவ் பண்ணுங்கள். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஆகும். நீங்கள் உங்களை லவ் பண்ணுங்கள். உங்களை என்ன சொல்கிறது, உங்களோட வேல்யூவை நீங்கள் மனசிலாக்குங்க. உங்களுக்கு என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிங்க. உங்கள் ஒர்க்கை பாருங்கள். சும்மா 24/7 அவங்கள போய் திங்க் பண்ணிவிட்டு அவங்க எப்போ வருவாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஒரு பர்சனோட மைண்டையும் சரி ஹார்ட்டையும் சரி நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது. அவங்களுக்கு இஷ்டப்பட்டால் தான் நம்ம கூட வந்து ஜீவிக்க முடியும். நீங்கள் 24/7 அவங்கள போய் திங்க் பண்ணிட்டு எப்போ வருவாங்கன்னா அது நடக்காத ஒரு விஷயமாகும். யாரையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது நம்மளால முடியாது. ஓகே, இப்போ நம்மளுமே அப்போ தானே, நம்மளை இப்போ யாரை கண்ட்ரோல் பண்ணி வச்சா நமக்கு இஷ்டம் இருக்காதுல்ல. நீ எப்போவுமே இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஸோ அது யாருக்குமே இஷ்டம் இல்லாத ஒரு கேரக்டர். அதே மாதிரி இந்த பர்சனோட மைண்டையும் சரி ஒரு ஹார்ட்டையும் சரி நம்ம யாருமே காசு கொடுத்து விலைக்கு வாங்குமா. அவங்களுக்கா தோணுச்சுன்னா தான் வர முடியும். அவங்களுக்கு உங்கள் கூட வாழணும்னு ஒரு இஷ்டம் இருக்கும்போது அவங்க வருவாங்க. ஸோ சும்மா நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை இப்போ என்ன சொல்கிறது, சும்மா அந்த லவ்வை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கெரியரில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி உங்கள் லைஃப்பை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்காக ஒரு விஷயம்னா அது கண்டிப்பாக உங்களை நோக்கி வரும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த சும்மா அந்த போஸ்ட்டை போய் திங்க் பண்ணி அழுதுட்டு இருந்தாலும் டிப்ரெஷன் இருந்தாலும் 24/7 ட்ரீம் காரணாலும் இந்த போஸ்ட் வர மாட்டாங்க. எல்லாத்தையும் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சனோட நினைவுகள் வந்து கொஞ்சம் நீங்கள் வெளியே வரணும். வெளியே வந்து உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லா கொண்டு போகக்கூடிய டைமில் தான் உங்களுக்கு இந்த பர்சன் வந்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஓகே, அப்போ தான் அந்த பர்சனுக்கு தெரியணும் நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு தெரியணும். அவைலபிள் நீங்கள் இல்லைன்னு தெரியும் போது அந்த பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்கள் எப்போவுமே அவைலபிள் தெரியும் போது அந்த பர்சனோட திங்கிங் எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரட்டுன்னு இருக்கும். புரிஞ்சுல? ஸோ நீங்கள் அவைலபிள் இல்லைன்னு தெரியும் போது அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரணும்னு நினைப்பாங்க. நீங்கள் 2 பேரும் சேரும் போது ஒருத்தர் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஸோ 2 பேராலே மூவ் ஆன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அழுதுட்டு சேடாகி டிப்ரெஷன் ஆகியெல்லாம் இருக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக உங்களோட எனர்ஜி ஹை ஆக்குங்க. ஓகேவா? எனர்ஜி ஹை ஆக்குங்க. உங்கள் ஒர்க்கை பாருங்கள். அவைலபிள் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அந்த டைம் இந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, இதான் ரீடிங் பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.